ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் ரீசெண்டாக சென்னை வந்திருந்தேன். நான் சென்னை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க ஒரு சலங்கை பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக மட்டும் தான் வந்திருந்தேன். 1 டே ட்ரிப் தான். முன்னாடி நாள் வந்து மத்தியானம் வந்துட்டு அடுத்த நாள் சாயங்காலம் ரிட்டன் மும்பைக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருந்தேன். ஸோ இந்த டிக்கெட் போட்ட உடனே வடிவுக்கரசி அம்மா வந்து முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன். எப்போனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. அப்போ வந்து மீட் பண்ணியிருந்தேன். அம்மா வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூமுக்கு வந்தாங்க, மீட் பண்ணாங்க, நல்லா பேசினோம். அதோட வீடியோ கூட எதேச்சையாக எடுத்து நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ஷேக் ஆகிருக்கு மேடம் சரியாக தெரிலன்னு. அது எதேச்சையாக எடுத்த வீடியோ. அப்போ வந்து மீட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து அம்மாட்ட வந்து சொன்னேன், அந்த மாதிரி நான் வர்றேங்கம்மா. அவங்களுக்கு வந்து நடுவில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு அவங்கள போய் நம்ம பார்க்கலாம். ஆப்ரேஷன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அவங்களோட ஏஜ்க்கு ரொம்ப இதாக தான் பெரிய சர்ஜரியாக தான் இருந்திருக்கு. அதாவது 1 மணி நேரம் பண்ண வேண்டிய சர்ஜரியை 9 hours ஆச்சு. அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது எனக்கு இப்போ அன்றைக்கி சொல்லி தான் தெரியும். எனக்குமே இவ்வளோ ரிஸ்கியாக இருந்ததுன்னு எனக்கு தெரில. ஸோ அப்போ வந்து ஓகே நம்ம போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம், இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரேங்கம்மா, உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து அவங்க நீ வரையா, நீ எதுக்குமா என்னை வந்து பார்க்க வரணும், நான் தான் உன்னை பார்க்க வரணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரே ஷாக். அம்மா நீங்கள் எங்கே இங்கே வரீங்க, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இருங்க, நான் தான் வந்து உங்களை பார்க்கணும், அதுதான் முறை அப்படின்னா. அதெல்லாம் எந்த முறையும் வேண்டாம், நீ இரு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 7 மணிக்கு சொன்னாங்க. ஆன் டைமுக்கு அன்னைக்கு சாட்டர்டே நைட்டு 7 PM வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்தாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ வந்து தான் சொன்னாங்க, நான் இங்கே என்னெல்லாம் இப்போ சொல்கிறேனோ இதுதான் நான் முதல்ல ஓப்பனாக இப்போ பேசுகிறேன் இந்த இடத்துல. இதை வந்து நீ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். இந்த வீடியோ நீ வந்து எல்லாத்துக்கும் காட்டணும், எல்லாருக்கும் வந்து இப்போ நான் சொன்னேன்றது வந்து தெரியணும் அப்படின்னு வந்து அவங்களாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வீடியோ வந்து ப்ராப்பராக வீடியோ ஷூட் பண்ணி உங்களை வச்சுக்கிட்டோம். சரி எல்லாருக்கும் காமிக்கணும், அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கும் தெரில. சரி என்னமோ சொல்ல போகிறாங்க, காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, ஆப்ரேஷனோடது எவ்வளோ ஒரு மிராக்கிள்ஸ் வந்து நடந்தது, எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே போய் எப்படி வெளியே வந்தாங்க, யாரெல்லாம் அப்படியே வாழக்கூடிய தெய்வங்கள்லாம் யாருன்னு என் கண்ணில் வந்து இந்த யூனிவர்ஸ் காமிச்சுது அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்களோட ஆப்ரேஷனுக்கு வந்து அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவாயிருக்கு. ஐ திங்க் அரவுண்டு 40 to 50 lakhs வந்து அவங்களுக்கு செலவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து யார்ட்டையும் வந்து போய் சொல்லவே இல்லை. எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஆச்சரியமாக இருந்தது. இவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எப்படியெல்லாம். ஏன்னா சினி ஃபீல்டில் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. அவங்க பிஸியாக இருக்கிறவங்க பேரெல்லாம் தான் சொன்னாங்க. இவ்வளோ பிஸியில் இவங்க எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அம்மா சொன்னாங்களோ அந்த பேரெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்ரீபிரியா மேடம், அவங்க ஹஸ்பண்ட் ராஜ்குமார் சார், சுஹாசினி மேடம், கமல்ஹாசன் சார், ரஜினி சார் வந்து வீடியோவிலே பேசியிருப்பாங்க பாருங்கள், அவங்க ஆஃபீஸ்லேருந்து எப்படி கால் வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் சூர்யாவோட பிரதர் கார்த்திக் சார், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்த எப்படி ஃபோன் பண்ணி, நம்பர் இல்லை, எப்படி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சிவகுமார் சாருக்கு கால் பண்ணி, அண்ணா தம்பிங்கெல்லாம் வந்து அத்தையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அத்தைக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, என் சார்பில் வந்து தேங்க்யூ சொல்லுங்கன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்களாம். அப்புறம் ராதிகா மேம், சரத்குமார் சார்லாம் இவங்க வடிவுக்கரசி அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுறான் எப்படி இருக்காங்க, என்ன இருக்குது, என்ன ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி கண்டினியூஸாக கேட்டாங்களா. இவங்களுக்கே என்னப்பா இதெல்லாம் இப்படி கேட்குறாங்களே, நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு இந்த பேரெல்லாம் ஒவ்வொருத்தரையும் சொல்லி இவங்க மனசார தேங்க்யூ சொன்னாங்க. அப்படியே இவங்கெல்லாம் வந்து அவங்களோட இவங்களுக்காக இந்த கடவுள் வந்து இவங்க த்ரூவாக எனக்கு வந்து இந்த ஹார்ட்டை கொடுத்துட்டாரு. இப்போ திருப்பி இப்போ வந்து இந்த ஹார்ட்டை நான் பத்திரமா பார்த்துக்கணும், இவங்க கொடுத்த ஹார்ட் எனக்கு நான் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவ்வளோ இதாக இருந்தாங்க. என்னை என்னைக்கு பார்க்க வந்தாங்களோ
அவ்வளோ நாள் கழிச்சு அன்னைக்கு தான் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து சாரீலாம் கட்டி ரெடி ஆகி வந்து நல்லா நீட்டாக உட்காந்து ஃபுல்லாக பேசினாங்க. ஏன்னா அவங்களால பேச முடியாமல் இருந்தது. ப்ரீத் இன் பண்ணுறது, ப்ரீத் அவுட் பண்ணுறது, லங்ஸில் வந்து அவ்வளோலாம் போடக்கூடாது, எஃபெக்ட்டு லைட்டாக 1-2 வார்த்தை தான் பேசணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களாம்மா. இவங்க வந்து ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க. நானே போதுங்கம்மா ரொம்ப பேசுகிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணா. இல்லை எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு என்னமோ புதுசாக எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. என்னை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தான் அவங்களுக்கு ரிவ்யூ டாக்டரோடது. அப்போ போய் டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டரே ஆச்சரியமாயிட்டாங்களாம். என்னம்மா இவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, வீல் சேரில் வருவீங்கன்னு நினச்சேன், என்ன நடந்து வரீங்க அப்படின்னு அவரு ஆச்சரியமாக கேட்டாராம். ஸோ இவங்க பயங்கர ஹாப்பியாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் காட்டணும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் பண்ண கான்வர்சேஷன் வீடியோவை உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். நீங்களும் பாருங்கள். நிறைய விஷயம் நம்மளோட சுற்றி நம்மளுக்கு வந்து எவ்வளோ நல்ல மக்கள் இருக்காங்க, எப்படியெல்லாம் நமக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் நமக்கு உதவி பண்ணும் சில நமக்கு தேவையான நேரத்தில் அப்படிங்கிறது எல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஓகே, வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. கும்பம் மகரம் அதெல்லாம் சொல்வீங்களா? கரெக்டாக இருக்கும். நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன் 30th மார்னிங். ப்ரேயருக்கு உட்காந்து மூச்சு இப்படி இழுத்தா வரமாட்டேங்குது. அது என்னடா இது மூச்சு வரமாட்டேங்குது, ஆனால் பாதியிலே நிற்குது. அப்புறம் என்னோட கால் டிரைவர் நம்பர் ஜார்ஜ், கொஞ்சம் வாப்பா ஹாஸ்பிட்டல் வரலாம் போனோம். இதெல்லாம் பேசுகிறேன் நானே. 90,000 யாரு எங்கேருந்து வருது இந்த நம்பர்? ஜிபே யார் பண்ணாங்க? அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து 10 rupees. ஆஹா, இந்த பாப்பா வேலையாயுது. எனக்கு சரி ஹீலிங் கொடுப்போம், எல்லாமே நமக்கு வேணுங்கம்மா. நமக்கு அந்த லக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹீலிங். அதாவது உங்களுடைய ராசி, உங்களுடைய கைராசி, நான் இன்னைக்கு உயிரோட உட்காந்துருக்கேன்னா அது நீங்க பண்ண, உங்களை பொறுத்தவரை அது சின்ன இது, ஆனா என்னை பொறுத்தவரை எனக்கு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அது நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஆன்ஜியோ பண்ணணுன்றாங்க, ஸ்டண்ட் வைக்கணுன்றாங்க, எல்லாமே உடனே மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நகை அது இதெல்லாம் பண்ணியாச்சு. ஆன்ஜியோ ஆனால் இந்த சர்ஜரி பண்ணணுன்றாங்க. சார், நான் இப்போதான் இருந்ததெல்லாம் போட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆன்ஜியோ பண்ணி வெளியில் வந்திருக்கேன். இப்போ திருப்பி 22 லட்சம்னா என்னாலலாம் முடியாது சார், இருக்கிற வரையிலும் ஓட்டுறேன் நான் அப்படி. இல்லை என் சிஸ்டராக இருந்தால் நீ இம்மீடியட்டாக அட்மிட் ஆகணும். இல்லை சார், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 1 மாதம் இப்போ தான் ஸ்டண்ட் வச்சுருக்கீங்க, எனக்கு 1 மாதம் டைம் பண்ணு. அந்த டேவி பண்ணுற டாக்டரும் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இப்போ தான் இது வச்சுருக்கோம், ஒரு 3 வாரம் 4 வாரமாவது வேணும்னா, எப்பா அந்த டைமிங்கை கொடுங்க அப்படின்னு வெளியில் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி யோசிச்சு ஒன்றுமே ஐடியாவே வரல. ஐயா பாம்பன் சாமி ஐயா, எனக்கு நீங்கள் ஏதாவது வழி காட்டுங்க அப்படின்னோடனே உங்களது வருது முருகர். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் முருகரை கேட்குறீங்க, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி வைப்பார். அப்படியாம்மா? சரிம்மா, ஓகே, நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும்மா அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சேன். எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்ததெல்லாம் உருட்டி பரட்டி ஆன்ஜியோ பண்ணி வெளியில் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சாமிகளுக்கு வேண்டிட்டு, அப்புறம் யூடியூப்பில் பார்த்தா சர்க்கரை அம்மாள்னு ஒரு சித்தரை பற்றி சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு உன்னை பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு நீ ஏதாவது செஞ்சு நான் வழி காட்டினா தான் ஓ அப்படியா நான் நம்ப முடியும், நான் 4 பேர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேம்மா. திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு சுஹாசினி கிட்ட சொல்லி. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவருது சிரஞ்சீவி சாரோட மருமகள், அவங்க கிட்ட ஏதாவது ஒரு % டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்கலாம் அப்படின்னு சுஹாசினிக்கு ஃபோன் பண்ணம்மா. ஃபோன் பண்ணி, ஹாசினி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் சிரஞ்சீவி சார்கிட்ட ஒரு வார்த்தை. நம்ம ஏங்க அவர்கிட்ட கேட்கணும், அப்போ நாங்களாம் இல்லை அப்படியே ஆடி போயிட்டோம்மா. நான் என்னம்மா இல்லைடா கண்ணு, அப்படி இல்லைடா. நான் இல்லைம்மா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என் சிஸ்டருக்கு எதுனா நாங்கள் பண்ணாமல் வேறு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கேட்போம்மா? கிடையாது, வீல் டேக் கேர் அப்படின்னா அவங்க என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீபிரியாவுக்கு அவங்க சொல்லி, அவங்க வீட்டுக்கார் ராஜ்குமாருக்கு சொல்லி இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு
அவங்க லைனில் வராங்க. ஏங்க என்கிட்ட ஒரு ஏங்க நான் யாருக்கிட்டுமே எதுவும் வார்த்தை சொல்லுங்க. அவங்கள சிரஞ்சீவி சார்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டேன். அதுக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. சூப்பருங்க. வேற என்ன வேணும்? எனக்கு என் கண்ட்ரோலுக்கு எதுவுமே வரல. இதில் யாரெல்லாம் தலையிட்டாங்க பாருங்க. சுஹாசினி மணிரத்னம் சார், ஸ்ரீபிரியா ராஜ்குமார் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா தம்பி, ரஜினி சார், கமல் சார், சரத்குமார் சார், ராதிகா. நாங்கள் இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லைடா கண்ணு. அதான் நான் எப்போவுமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், அம்மா நீங்கள் எனக்கு பாசிட்டிவ் இதுமான்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே அங்கே ஒரு புள்ளியார் சுழி நீங்கள் போட்டீங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமா சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலே எனக்கு வந்து சரத்குமார் சார் வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு நான் பேன்னு முழிக்கிறேன். ஏன்னா நான் அப்படி கேட்டே பழக்கப்படலை. இது என்னடா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பார்க்குறேன். அப்படியே ஒன்று மாற்றி அப்படியே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சுங்கம்மா. ஏன்னா அப்படின்னா டைரக்டா இப்படி அனுப்புறேன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அதுவும் இல்லாம நீங்க என்னோட பெரியவங்க, அது சுத்தமா நல்லா இருக்காது. நீங்க கேட்டா ஒத்துக்க மாட்டீங்க. உங்ககிட்ட இதுல கேட்கவே கூடாதுன்னு உங்க பொண்ணு நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி அனுப்பிச்சிட்டு ஹீலிங் வந்து நான் கொடுத்துட்டு தாங்கம்மா இருந்தேன். நீங்க சொன்ன உடனே உங்களுக்கு ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அதுவும் நமக்கு தேவை, இதுவும் நமக்கு தேவை தானே. பெரிய மனசுமா, ரொம்ப 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 பெரிய மனசுமா, பெரிய. இப்போ ஹாசினி அவங்க வந்து என் ஃப்ரெண்டு. அவங்க அசிஸ்டண்டா இருந்ததுலேருந்து நான் அவங்களோடவே ட்ராவல் ஆயிட்டேன். ஸ்ரீபிரியா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கார்த்திக் தம்பியெல்லாம் நான் சினிமாவில் இருக்கேன். ரஜினி சார்லாம் அவர் கூட இருக்கேன். கமல் சார் இவ்வளோ பிஸிலையும் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணி இல்லை ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், நாங்கள்லாம் வரோம், நீங்கள் கவலையே இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட். சரத்குமார் சார் அவங்க அம்மாவுக்கு கூட அப்படி பண்ணியிருப்பாரான்னு தெரில. 1 ஹவருக்கு ஒரு தடவை ஃபோனு ஹாஸ்பிட்டலில். சரத்குமார் சார் கேட்குறாரு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன? ஐயோ நல்லா இருக்குங்க. அவர் பாவம், எனக்கு ஒன்றுமே சொல்லவே வரல. அப்படி இத்தனை பேர் நம்மளை சுத்தி இருக்காங்களா? இதுக்கு புள்ளியார் சுழி போட்டது நீதான் மறக்கவே முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருந்ததுமா. யார் எந்த கம்பெனில இருந்து நமக்கு பேமெண்ட் வரணும்? எல்லா கம்பெனியும் வாங்கிட்டு தானே நம்ம வந்து படுத்துருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அந்த இதுல இருந்து வந்தது பாருங்க. ஆஹா இந்த பாப்பா வேலையா? அது என்னோட அது ஜீல் ஹீலிங் ட்ரஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா. நம்மளோட ஓன் இதில் தான் எல்லாமே என்னோட விஷல நடக்கிறது. அன்னதானம் எல்லாமே நம்ம ஆசைப்பட்டது. ட்ரஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஜீல் ஹீலிங்னு இவங்க எல்லாரும் சினிமாவில் எனக்கு இருக்காங்க. நீங்கள் நம்ம சும்மா அப்படி பழகணும். நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாலோவர். நீங்கள் எனக்கு குரு. நான் இதை தான் முதலையும் சொன்னேன், இப்போ எப்படி அந்த பக்தி வந்து உங்ககிட்ட சேர்த்திருக்கு, யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட சேர்த்திருக்கு. இதுதாங்கம்மா நிஜம். இத்தனை வருஷம் தெரியாது நீங்க யாருன்னு தெரியாது. பட் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்க வேண்டின கடவுளுக்கு சில மக்களை காட்டி கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். அந்த மக்கள்ல நான் ஒண்ணு. இதுக்கு மேல இத்தனை பேர் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்கன்றத காட்டி கொடுத்தது ஹீலிங்கா நான் நினைக்கிறேன். இத்தனை பேர் வச்சுட்டே உங்களுக்கு தெரியல நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளால முடியும்ன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு டவுன் ஆயிருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து கொடுக்கறது தான் ஹீலிங்கும். சரி, யூனிவர்ஸ்னா இப்படிதான் வேலை செய்யும். அப்பதான் கொஞ்ச நாளா யூனிவர்ஸ்னு உங்க வாயில இருந்து வந்துச்சு. அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு. ஐயோ இது ஆச்சரியம்மா. எனக்கு இந்த நிமிஷம் கூட இல்லை. எனக்கு நம்ம இப்போ இன்னைக்கு எந்திரிச்சு உயிரோடு வந்திருக்கிறோன்னா இவங்கெல்லாம் நம்மளை எழுப்பி விட்டுருக்காங்க. அவங்கள தான் ஞாபகம் வருது. எதுவும் ஹார்டாக வேலை செய்யக்கூடாது, இது அவங்க கொடுத்தது, இதை பத்திரமா பார்த்துக்கணும், இந்த நினைப்பு தான் வருது. காலையில் எந்திரிச்சா எனக்கு அந்த 1ஆம் தேதி ரேபிட் சொல்லி முடிச்சோடனே உங்களை தான் நினச்சிப்பேன். இந்நேரத்துக்கு என்ன ஹீலிங் செக்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களை பற்றி நான் நினச்சிக்குவேன். ஆனால் எப்படி இருந்தாலும் மெசேஜ் போட்டாலும் வரப்போகுது பதில். அதனால் ஆனால் இந்த எண்ணம் போய் சேரும்.
கண்டிப்பாங்கம்மா. அதுதான் ஏன்னா எண்ணம் வந்து அப்படியே உங்களுக்கு டிராவல் ஆகி உங்களை வந்து சேருங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உங்கள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்ரீபிரியா, ராஜ்குமார், சுஹாசினி, கார்த்திக் தம்பி எல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது எப்படின்னு தெரியல, எனக்கு நம்பரும் தெரியல. உடனே சிவகுமாரன் எனக்கு ஃபோன் போட்டு, தம்பிங்க 2 பேரும் அத்தையை காப்பாற்றிட்டாங்கண்ணே, ரொம்ப நன்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் திடீர்னு ரஜினி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து உங்கள் நம்பர்லாம் கேட்குறாங்க. நான் என்னோட அல்ப புத்தி பாருங்க, அடுத்த படத்தில் நம்மளை கேட்குறாங்க போல இருக்கே, அடுத்த படத்தில் நமக்கு சான்ஸ் வருது போல இருக்கா, கடவுளே ரஜினி சார் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னா ரஜினி சார் ஃபவுண்டேஷன்ல ஐயோ, நான் உடனே வாய்ஸ் நோட்டு சார் அந்த பிஆர் ஓகே சார், நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையே, இது என்ன சார் இது, நான் ஒண்ணுமே கேட்கலையே சார், நான் உங்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் வந்து கொட்டுது. உடனே ரஜினி சார் எனக்கு வாய்ஸ் நோட்ல அனுப்புறாரு, இதை வந்து சுகாசினி சொன்னாங்க, நல்ல விஷயத்துக்கு தானே சொல்லியிருக்காங்க, நீங்க நல்லபடியா போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க, எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் நீங்க நல்லபடியா இருக்கிறது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், கடவுள் உங்க கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டருங்கெல்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. எனக்கு என்ன சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே. இப்பதான் தெரியுது எனக்கு எல்லாமே இவங்கெல்லாம் தான் அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உங்களுக்கு யூனிவர்ஸ் காட்டி கொடுத்துருக்கு, எல்லாம் இருக்காங்க, எதுவும் கவலைப்படாதீங்கன்ட்டு. அதுவும் கூடவே வந்து சரத் சார்கிட்டையும், சார் எனக்கு வேலை வாங்கி தாங்க சார், நான் நல்லா ஆயிடுவேன், நீங்க வேலை வாங்கி. கமல் சார்கிட்டையும் அதே தான் சொன்னேன். கமல் சார்கிட்ட, சார் எனக்கு வேலை உங்களுக்கு வராம வேற யாருக்கு வரப்போகுது, என்ன நீங்க போய் தைரியமா போய் பண்ணிட்டு வாங்க, நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, பெரிய ரவுண்டு டைமே இருக்காது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இந்த என்கரேஜிங்கான வார்த்தைகள் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்கு வேற யாரை பற்றியுமே தோணலை. இத்தனை பேர் தான் வந்து தெய்வங்களாக நிற்கிறாங்க, இந்த சினிமாவில் நிற்கிற மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. ஆன்ஜியோ பண்ணும்போது இன்னைக்கும்மா இது வந்து பாக்கியா வாங்கி கொடுத்த கட்டில்னு படுக்கிறேன், அந்த கட்டில் இப்படி வச்சு படுக்கணும், ரெக்ளைன் பண்ணிட்டு அந்த மாதிரி கட்டில், அது கரெக்டா அந்த இது வந்து 1,20,000 ரூபாய். நான் சொல்லுவேன், இது என் மக வாங்கி கொடுத்த கட்டில், இது என் மக வாங்கி கொடுத்த கட்டில். ஏன்னா எப்போ அந்த நினைப்பு இருக்கணும் இல்லம்மா, அதனால நான் படுக்கும் போதெல்லாம் சொல்றேன், இது என் மக வாங்கி கொடுத்தது. என் பேத்தி ஓடி வந்து கேட்டுச்சு, மம்மியா வாங்கி கொடுத்தாங்க, மம்மி வாங்கி கொடுக்குறாளா, போ இது என் பொண்ணு பாம்பேல இருக்கு, அந்த பொண்ணு வாங்கி கொடுத்தது. அப்படி சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல, பெரிய விஷயம்மா, யாருக்குமே தோணாதது. டக்குன்னு சரிங்கம்மா நான் ஹீலிங் பண்றேன், ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்க எப்பவுமே சொல்வீங்களா அந்த மாதிரி ஹீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு வழிகாட்டி இதுக்கு ஒரு அப்படியே கோலம் போட்டு எல்லாரையும் வர வச்சிட்டீங்க. உங்க ஹீலிங் மூலியமா எல்லாரும் வந்து ஹீலிங் வந்து வேலை செய்யுதுன்னு கடவுள் உங்களுக்கு காமிச்சிருக்காருங்கம்மா. நான் என்னோட வேலையை நான் பண்ணிட்டே இருக்கேன், எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. காலையில் நேரமா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப எப்பவுமே என்னோட ஹீலிங் டைம்ல உங்களுக்கு பண்ணுவேன், பிரம்ம முகூர்த்த வேலையில தான் பண்ணுவேன். நீங்க சொன்னதும் வந்து காலையில விடிய காலையில அந்த உடம்பு சரியில்லாம போய் அந்த டைம்ல உங்களுக்கு எல்லாமே செட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கீங்கல்ல, இது நிறைய மேஜிக்மா. இதுல நிறைய நீங்க சொல்ல சொல்ல எனக்கு நிறைய டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது. டிரைவர் கொஞ்சம் கூட யோசிக்கலமா, இப்ப கூட அவர் தான் வந்திருக்காரு, அப்படியே அலக்கா என்ன கார்ல இருந்து தூக்கிட்டாரு. ஏன்னா என்னால இதுக்கு மேல நிமிர முடியல, மூச்சு விட முடியாது, அப்படியே திரும்பி பெட்ல படுக்க வச்சிட்டாரு. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அந்த டிரைவருக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஒரு 5 minutes லேட்டா வந்திருந்தா கூட கொலாப்ஸ் ஆயிருக்கும், வந்துட்டீங்க. அதனாலேயே எப்பவுமே முக்கியமான இடத்துக்கு போறது இருந்தா, ஜார்ஜ் நீ எப்போ ஃப்ரீ ஆகுறியோ அப்போ சொல்லுப்பா, நான் போய் பாம்பேலேருந்து என் பொண்ணு வராங்க, நான் போய் பார்க்கணும் அவங்கள. அவருக்கு ஆச்சரியம், பொண்ணே ஒரே பொண்ணு தான் இங்கே இருக்கு பாம்பேல. ஆமாம், இப்போ கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அவங்க வந்திருக்காங்க ஹீலிங் பண்ணுவாங்க. ஓ ஹீலிங்காக வந்தீங்களா, அவங்க ஆல்ரெடி பண்ணுறாங்க, நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன். சரி சரி, கிரேட் அம்மா, கிரேட் அம்மா, கிரேட் அம்மா. நீங்கள் நல்லா ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நீங்கள் சந்தோஷமா, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இல்லப்பா, நீங்க எத்தனை பேருக்கு வேணும் தெரியுமா, அதனாலதான் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இது பாருங்களேன், என்ன ஆனாலும் இதுதான்
தியேட்டருக்கு போகும்போது மட்டும் கைட்டி வச்சுட்டு வந்த உடனே எடுத்து மாட்டிக்கினேன். இங்க ஊசி போடணும்னுவாங்க, இங்க போடுங்கன்னுவேன், இங்க போடுங்கன்னுவேன். ஏன் இது இருக்கணும், என் கூடவே இருக்கணும், அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஒர்க் ஆகுங்கம்மா. நீங்க ஹீலிங் மேல நம்பிக்கை வைங்க. நான் அது மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கறனாலதான் எல்லாமே நம்மளுக்கு. நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு நீங்க மெசேஜ் போட்டு நான் சென்னை வரணும்னு அப்பதுல இருந்து நமக்கு பரபரன்னு, ஐயோ நம்ம பார்க்க போறோம். இந்த ஒன் டே தான் வரோம், டிக்கெட்டை போட்டுட்டு உங்களுக்கு சொல்லுவோம், நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். டிக்கெட் போட்டோடனே வர்றேங்கம்மா. அதுவும் இந்த டேட்ல நீங்க அவைலபிளா இருப்பீங்களான்னு தெரியாது. நான் ஒர்க்குக்கே போலப்பா, இதுவரைக்குமே போல. இன்னைக்கு ரிவ்யூ பார்த்தேன், 1 மாசம் கழிச்சு என் தேவதையை பாக்குறேன், வந்துட்டேன். நாளைக்கு தான் டப்பிங் போய் பேச போறேன். இவ்வளோ தூரம் கண்டினியூஸா பேசக்கூட மாட்டேம்மா, என்னால முடியாது. எனக்கு பயம், ரொம்ப மூச்சு வாங்குமோ அப்படியெல்லாம் என்னோட இமேஜினேஷன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா காலையில 4 o'clock அது அந்த 1ஆம் தேதி யாராவது பக்கத்துல இருந்து சத்தம் போட்டு கேட்டாங்கன்னா, என்ன காலங்கத்தால் ரேபிட்டுங்கிறாளே அப்படின்னு நினைப்பாங்க. பட் இட் ஒர்க்ஸ் அவுட், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அது எல்லாரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும். நான் முருகரை மிஸ் பண்றது இல்ல, சாய்பாபா மிஸ் பண்றது இல்ல. அது 2 மெசேஜும் ஓகே இந்த வாரத்துக்கு அப்படின்னு அழகா பார்த்துருக்கேன். நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு இது ஹாப்பியா எடுத்துக்கிறத விட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அப்படியே வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், இன்னும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கனால தான் 2 குழந்தைய கூட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு நீங்க பாட்டுக்கு எங்களெல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க, எங்களெல்லாம் பாக்குறீங்க. அந்த ஒரு குழந்தைய எடுத்துன்னு போய் விடும் போதே எனக்கு கஷ்டமா இருந்து, பாரு எடுத்துன்னு போய் விட்டுறாங்களே அப்படின்னு. இப்போ அடுத்த குழந்தைய எடுத்துன்னு போய் விட்டுட்டு எங்களெல்லாம் பாத்துக்கிறீங்க. என்னோட லைஃப் பர்பஸ் அதுதான் நினைக்கிறேங்கம்மா. இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு எனக்கு. இப்படிதான் நல்ல வேலை குழந்தைங்க சந்தோஷமா அங்க இருக்கனால என்னால சந்தோஷமா வச்சிருப்பாங்க, நல்லா வச்சிருப்பாங்க. ஏமா இத்தனை ஆத்மாக்களுக்கு நீங்க செய்யறது சாதாரண விஷயமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் அதை செய்யாதா? கண்டிப்பா செய்யும், கண்டிப்பா செய்யும். அன்னதானம்ன்றீங்க, பாபா பேர்ல அன்னதானம் பண்றீங்க, அதெல்லாமே எவ்வளவு பெரிய விஷயம்மா, எவ்வளவு பெரிய விஷயம். அம்மா நான் என்ன சொல்றது, நான் அந்த பெட்ல படுக்கும் போதெல்லாம் என் மக வாங்கி கொடுத்ததுன்றனே, அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா? இன்னைக்குதாம்மா நான் ஓப்பனா சொல்றேன் என்ன நடந்தது எனக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லைனா எப்படி இவ்வளவு விஷயம் நடந்திருக்குங்கம்மா. அதுக்கப்புறம் பேச முடியல, நான் என்னாலே வாய்ஸ் நோட்டு பேச முடியல. நான் சைலண்டா 1 மாசம் இருந்தேன். அந்த ஹாசினி மட்டும் வீட்டுக்கு வந்தது, மத்தவங்க எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு பயந்து ராதிகா போன்லயே சொல்லும், கவலைப்படாதீங்க வடிவுக்கரசி, நீங்க உடம்ப நல்லாக்கிட்டு வாங்க, நம்ம எல்லாம் நடிப்போம் வாங்க, நம்ம கடைசி நிமிஷம் எல்லாம் நடிக்கணும், வேற வழியே கிடையாது வாங்க அப்படின்னு. எவ்வளவு என்கரேஜிங்கா இருக்குமா. ஐயோ ஸ்ரீபிரியாவும் அவங்களும் என்ன 2 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்றீங்க, உடனே வீடு போயிருக்கிறேன், வீடு கிளீன் பண்றதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க ரெஸ்ட் எடுக்க. அவங்க வீட்டுக்காரரு அப்பா அவரு எத்தனை கோவில் கட்டியிருக்காருமா. ராஜ்குமார் இங்க இருக்கிற அந்த இந்த குபேரன் கோவில் அவரு தான் கட்டினார். இங்க கேளம்பாக்கத்துல இருக்கு அந்த குபேரன் கோவில் ராஜ்குமார். அவரை பத்தி ஹாசினி அவர்கிட்ட ஒரு இதை கேட்டு இல்லைன்னே சொல்ல மாட்டார். சாதாரண காசு இல்லம்மா, மொத்தம் 32 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு எனக்கு இந்த ப்ரொசீஜருக்கு. 1 காசு 2 காசு இல்ல. அப்பன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் ஒண்ணும் பண்ண விடல, காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அவர் டாக்டர் என்ன பெருசா சொல்றாரோ செஞ்சே தரணும். காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, ஒண்ணுமே சொல்லாதீங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. யாருமா எங்க இருந்துமா வந்தாங்க இவங்க எல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு எப்படி அதை தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களையே நினைச்சுதான் ஆச்சரியப்பட்டேன். என் மக கிட்ட சொன்னா, ஐயோ என்னம்மா இது, என்ன பார், இதைதான் நான் உலகத்துல சம்பாதிச்சிருக்கேன், இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்?
பாக்கியா தானே, பாக்கியா தானே. இதுக்கெல்லாம் நன்றி எல்லாம் சொல்லவே கூடாதுமா. நீங்க நன்றி சொல்ல எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க நல்லா நன்றிங்கிறதே ரொம்ப சின்ன வார்த்தை. அதுக்கு மேல என்ன வார்த்தை இருக்கும்னு நான் யோசனை பண்றேன். நீங்களாம் நல்லா இருக்கனாலதான் உங்களோட பிளெஸிங்ஸ் தான் என்னோட குழந்தைங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல இருந்து நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருப்பாங்க. நீங்க இமேஜின் பண்ணதை விட பல மடங்கு அவங்களோட வாழ்க்கை அழகா அமையும். 10thலங்கம்மா பெரிய பொண்ணு ஃபுல்லா டான்ஸ் தான். அவளுக்கு டான்ஸ் மட்டுமே தான். டான்ஸ்ல ஃபுல்லா நவி மும்பைல நல்ல பிரைஸ் வாங்குவா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வருவா. அதனால 10thல ஒன்றும் பெரிய ஃபோக்கஸ்லாம் இல்லை. சரி ஏதோ ஒன்று பாஸ் ஆகட்டும், பாஸ் ஆனா போதும், நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எடுப்பா அப்படின்றது தான் எங்களோட ஐடியா இருந்துச்சு. சைக்காலஜி தான் படிக்கணும்னு சொன்னா ஓகே, பயாலஜிலாம் தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனா எதிர்பார்த்ததை விட சூப்பரா மார்க் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்திட்டா. அவளுக்கே வந்து சந்தோஷ கண்ணீர் தாங்க முடியல. ஃபோன் பண்ணிக்கிட்டு அழுகுற, அம்மா நான் இப்படி எடுத்துட்டேன், நீங்கெல்லாம் ஹாப்பியான்னு. அப்படி ஒரு ஹாப்பினஸ். அவ அழுவுறா, இவ அழுவாச்சு கேட்டு இவங்க அப்பா அழுவுறாரு. ஒரே சந்தோஷ கண்ணீரா இருந்துச்சு. அதாவது எந்த ரத்த சம்பந்தமும் இல்லம்மா எனக்கும் உங்களுக்கும். ஆனா என்ன எவ்வளோ அளவுக்கு சந்தோஷப்படுத்துனீங்க. என்னோட உறவுகள் யாரும் எனக்கு செய்யலம்மா. எனக்கு எந்த விதத்துலையுமே நீங்க போடுற யூடியூபை பார்த்து நீங்க குருமா, எனக்கு நீங்க சொல்றத நான் ஃபாலோ பண்றேன், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி உங்களை மீட் பண்ணறதே பெரிய விஷயமா இருந்து ஓடி வந்தேன் இல்லைங்க. அவ்வளவுதான். நம்ம வேற என்ன பண்ணோம். ஆனா அதுக்கு நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய இது, எவ்வளோ சந்தோஷம். அதாவது வயசாகிறவங்களை நல்லா பாத்துக்கிறது தாமா பெரிய விஷயம். அதை நீங்க செய்யும் போது கடவுள் அதை செய்ய மாட்டாரா? கடவுள் செய்ய வேண்டிய டியூட்டியை நீங்க செஞ்சிட்டீங்க. அதனால அவர் பார்த்தாரு, உங்க டியூட்டி நாங்க பாக்குறோமா, நீங்க இவங்களெல்லாம் பாருங்க. எனக்கே அப்படி தோணிட்டே தாங்கமா இருந்துச்சு. ஏன்னா 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க. பொண்ணுங்கன்னா பெருசாகி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, போயிடுவாங்க. இருக்கிற கொஞ்ச நாள் ஏன் கூட வச்சுக்கலன்ற ஒரு இது வருது இல்லைங்கம்மா. ஆனா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நல்லா அங்க வந்து நல்ல ஃபுட் இருக்கு, நல்ல கிளைமேட், எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதை பார்க்க நம்ம ஹாப்பியா இருக்கு. அப்ப நான் என்னோட எந்திரிக்கிற டைம், என்னோட தூங்குற டைம், என்னோட ஹீலிங் டைம்ல நான் ரொம்ப ஃபோக்கஸ் ஆகுறேன். ஸோ ஓகே, என்னோட லைஃப் பர்பஸ் இதுதான் இருக்கு. இப்போ அவங்க ஏதாவது அழுகுறாங்க, எனக்கு ஹாஸ்டல் பிடிக்கல அப்படின்னா எனக்கு திருப்பி மைண்டுக்குள்ள அது வர ஆரம்பம். என்னோட கிளைண்ட் யாருமே என்னால பார்க்க முடியாது. சோ இது நம்ம லைஃப் பர்பஸ், நமக்கு இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு. உங்க கிளைண்டே கிடையாதுமா, உங்களுடைய ஜீவன்கள் நாங்கெல்லாம். நீங்க கொடுக்குற ஜீவன்ல நாங்க இருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு ஜீவன் கொடுக்குறீங்க. அதனால அதுல இருக்கிறோம் நாங்க கிளைண்ட் எல்லாம் கிடையாது. என்ன அழகா சொல்றீங்க, என்ன அழகா சொல்றீங்க. இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு 1ஆம் தேதி ஆனா எனக்கு இதெல்லாம் காலையில ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ என்னோட தாட் அங்க வந்து நிக்குது. அதுதான் உங்களோட தாட் இருக்கப்போ பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் 1ஆம் தேதி ஆனா நீங்க எல்லாம் இருப்பீங்க. அது எனக்கு போட வர மாட்டேங்குது இன்னும் வரலாம். ஆனா ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் எந்திரிச்சு உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணலாம். அந்த நினைப்பு வந்து அங்கதான் இருக்கும். பாக்கியா இருந்திருப்பாங்க, சொல்லுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ஸ்டூடெண்ட் யாராவது ஏதாவது பேசுவாங்க, அவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்துல வருவாங்கல்ல எல்லாரும், எல்லாம் சொல்லுவாங்க. இந்த தாட்லயே ஒரு 1 hour போயிடும். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம எந்திரிச்சு வேலையை பார்ப்போம். இப்போ அப்புறம் தான் அதுக்கு அடுத்து வருது. முகம் கழுவிட்டு உட்கார்ந்தனாவே என்னத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீலிங்லாம் மேஜிக் பண்ணும். லாஸ்ட் நம்ம பண்ணோம் நடுவுல ஒரு மறுபிறப்பே எடுத்து திருப்பி நீங்க வந்து என்ன இங்க பாக்குறது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நான் தான் உங்களை வந்து தரணும். உங்களுக்கு அது ஆப்ரேஷன்லாம் சின்ன ஆப்ரேஷன்லாம் இல்ல, பெரிய ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. உங்களை பார்க்க வரணும்னு தான் நான் ஃபோன் பண்ணேன்னு தவிர உங்களை வாங்கன்னு நீங்க சொல்லலனாலும் நீங்க வரீங்க, லேண்ட் ஆவறீங்கன்னா நான் வந்துருவேன். எனக்கு அது நீங்க வர்றீங்களா, நான் தானேங்கம்மா வரணும். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு ஒரே கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருந்தது. அப்புறம் எனக்கு ஆனா பயங்கர சந்தோஷம். உங்களால வர முடிஞ்சிருக்கு. இவ்வளவு நல்லா உங்களால வர முடிஞ்சிருக்கு. பாருங்க இன்னைக்கு தலையெல்லாம் வாரி அழகா வாரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா பட்டு அழகா போட்டிருக்கீங்க. அழகா ரொம்ப நாள் ஆச்சு. 20th அன்னைக்கு மார்ச் திருப்பி நீங்க வேலையில பாருங்க, இன்னும் ஷார்ப்பா சூப்பரா வந்துருவீங்க. ஃபேமஸ் ஹிட் கொடுத்துருவீங்க. நான் வந்து ஒரு இதுவே சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் வீட்டுக்கு என்ன சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிக்க வச்சுட்டு மிச்சத்தை எனக்கு எப்படி இவங்கெல்லாம் வந்து உதவி செய்றாங்களோ அது மாதிரி மருத்துவ செலவுக்கும்
படிப்புக்கும் நான் செலவு கொடுக்கணும், அதுக்கு எனக்கு சம்பாதனை கொடு, வேலைக்கு அனுப்பு. எப்படி அவங்க எல்லாம் எனக்கு செஞ்சாங்க, எனக்கு செஞ்சு என்னை உயிரோட உட்கார வச்சு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சுமா. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையோட போறேன், என்னை எழுப்பி உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு. அதான் இன்னைக்கு டாக்டர் சொல்றாரு, நீங்க வீல் சேர்ல வராம நடந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணுமோ, நீங்க எனக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது அதை விட சந்தோஷம். இப்படி ஒரு சர்ஜரியில இருந்து கரெக்டா நீங்க கரெக்டா சரியான நேரத்துல தான் நான் இங்க வரணும்னு இருந்திருக்க பாருங்க. நீங்க வர்றப்போ 25th லாஸ்ட் மந்த் 25th சர்ஜரி, இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். சூப்பருங்க. நீங்க எல்லாம் எழுப்பி உட்கார வச்சுட்டீங்க. நீங்க பண்றத நான் செய்யணும், அதுக்காக நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும், கண்டிப்பா போவீங்க. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். இந்த 2 விஷயத்த நான் கண்டிப்பா செஞ்சே தீரணும்னு இருக்கேன். சொல்லிட்டேன், நீங்க ஃபங்க்ஷனுக்கு காசு கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுக்க, கொடுத்துருங்க. நான் படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் கண்டிப்பா, ஏன்னா இந்த மருத்துவ செலவுன்றது அப்பா. எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண அம்மாவோட ஹஸ்பண்ட் இப்போ பெங்களூரில் அட்மிட் ஆகிருக்காரு. அவருக்கு த்ரோட்டில் கேன்சர். அது இது பண்ணு அங்கே அந்த அம்மா சொல்லுது, இது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு. என் பாப்பாட்ட சொன்னேன், பாப்பா நீங்கள் கண்ணை மூடிட்டு 10,000 ரூபாய் அனுப்பிடுங்க, தயவு செஞ்சு அனுப்புங்க. ஆமாம்மா ஆமாம்மா, நீங்கள் பார்த்தீங்கல்ல பாப்பா, நம்ம நினச்சோமா நமக்கு இதெல்லாம் வரும், இப்படியெல்லாம் உதவி செய்வாங்க நம்ம நினச்சோமா, அந்த மாதிரி அந்த அம்மா அங்கே கஷ்டப்படுதுன்னா நீங்கள் அனுப்பிடுங்க. நீங்கள் இது ஃபஸ்ட்டாகவே இருக்கட்டும், நம்ம இனிமேல் அதை தான் செய்யணும். படிக்கிற பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் செலவுன்னா கண்ணை மூடிட்டு செய்யுங்க. எனக்கு அதுக்கு வழிவகுத்தது எங்கள் குரு. எங்க குருமா, எங்க குரு. நீங்க இப்படி சொல்றது எனக்கு, ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க என்ன குரு? ஏம்மா குருவுக்கு வயசே தேவையில்லைம்மா. ஏம்மா முருகருக்கு என்ன வயசு, சிவனுக்கு என்ன வயசு, போய் சொல்லலையாம்மா, பாடம் சொல்லியாம்மா அவரு, பாடம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி அதெல்லாம் வயசே பார்க்காதீங்க. நீங்கெல்லாம் எனக்கு ஒரு பாடம் சொல்லியிருக்கீங்க. ஹாசினி எனக்கு வந்து சொல்லுது, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் நல்லா இருக்கேன், மனுஷன் நல்லா இருக்காரு, அப்புறம் ஏதாவது செய்யணும்ல. அப்ப நம்மளை சேர்ந்தவங்க, நம்ம கூட வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு உதவினா செய்யணும்ல. செய்யாம என்னது, இது உதவியே கிடையாது, எங்க கடமை. ஸ்ரீபிரியா என் ஃப்ரெண்டு, ரொம்ப லாங் டைம்ல பேசிருக்கீங்க. முடியல கண்ணு ப்ளீஸ் வந்துருங்கப்பா அப்படின்னு அதுக்கிட்ட தான் கேட்பேன். அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஸ்விட்ச் வேர்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்களே, இதுதான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். அத பர்டிகுலரா நம்ம வந்து கவலைப்படுறதை விட எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பொருள் கூட ஏதாவது ரிப்பேர்னா, இல்லைப்பா பண்ணாதப்பா என்னால் முடியாது. இப்போ எனக்கு ஆள் இருக்கு, பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு அங்கே இருக்காங்க, அங்கே ஃபோன் அடிச்சிருக்கோம் பாரு. நம்ம அப்போ கரெக்டாக ஃபோனை டெபாசிட் பண்ணிட்டு போனோம், அந்த டைம்ல தான் நீங்கள் உங்களோட ஃபோன் பார்த்தேன். அதெல்லாமே நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யும் போது உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் தான்மா நடக்கும். நான் தான் சொல்றேனே, நீங்க பாசிட்டிவ்மா, நான் வாய்ஸ் நோட்ல நீங்க எனக்கு பாசிட்டிவ் வைப்மா அப்படின்னு பெரிய விஷயம். நான் எதிர்பார்க்காத மிராக்கல்ஸ்மா. எனக்கு இன்ன வரலாம் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சர்ஜரியே முடிஞ்சிச்சா, எப்படி நடந்ததுங்க இதெல்லாம், என்ன நடந்தது? நான் ஏன் அந்த ஐசியூல இருந்துக்கிட்டு ஃபோன் கொடுங்க, ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு கொடுத்தேன், ஃபோன் கொடுங்கன்னு கேட்குறேன், எடுக்கவே மாட்டேன் சிஸ்டர். இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 1 hour வச்சுங்க. ஐயோ இவ சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேனாலே, சொல்லணும் பாக்கியாக்கு சொல்லி ஹீல் பண்ண சொல்லணும், ஹீலிங் பண்ணணும். அப்படியே இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. என்னோட ப்ரேயர் வந்து நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களால எத்தனையோ பேர் நானெல்லாம் இல்லை, எத்தனையோ பேர். ஆனா எனக்கு நடந்தது அது வந்து என் மகள்லாம் ஆச்சரியப்படுறா. எனக்கு 1.5 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும். நாங்கள் இப்போ 3 பாட்டில் தண்ணி குடிச்சுருக்கோம்.
அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் முருகர் பேர் தான். ஓ, செங்குட்டு வேலன் அவர் பெரிய சர்ஜன். அடுத்து முத்துக்குமரன். ஓ, ஓகேங்களா. கணபதி தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்தவரு. நான் சொன்ன ரொம்ப நேரம் கொடுக்க கூடாது, நான் கண்ணு முழிச்சுக்கணும்னா, அம்மா நான் டேபிள்லயே உங்களை எழுப்பிட்டு அப்புறம் போறேம்மா அப்படின்னு அதே மாதிரி எழுப்பினாரம்மா. கணபதிமா தூக்கம் வருதா, நீங்க ஐசியூல போய் தூங்கலாம், நான் எழுப்பிட்டேன், டேபிள்ல எழுப்பிட்டேன் பாருங்க, நான் இங்க தியேட்டர்ல தான் இருக்கீங்க, எழுப்பிட்டேன் அப்படின்னு. ஸோ எல்லாமே எல்லாரோட பேரும் அதான் நானும் அவங்ககிட்ட சொன்னேன், முருகர் வந்துட்டாருங்க, நீங்க பண்ண மாட்டீங்க, முருகர் பண்ணுவார் சர்ஜரி அப்படின்னு. இப்படி தைரியம் கொடுத்தாவே எங்களுக்கு தைரியமா இருக்கும்மா அப்படின்றாங்க அவங்க. நீங்க இவ்வளவு பாசிட்டிவா சொல்லும் போது எங்களுக்கு, நான் சொன்னேன் முருகர்லாம் உங்களோட தான் இருக்காரு, வருவார் வருவார் பாருங்க. ஆனா வெளியில வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. அவங்க எடுத்துட்டு போய் வைக்கணும் வால்வுன்னா, ஆல்ரெடி இருக்கிற வால்வு வந்து டேர்ன் ஆயிடுச்சு. அது வாய் இந்த பக்கம் இருந்தாலே போகும், அதை எப்படி டர்ன் பண்ண வைக்கிறது, அது கிரிட்டிக்கல் ஆயிட்டு வெளியில வந்து சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டீம் ரொம்ப ட்ரை பண்ணி வச்சுட்டு சினிமால பாக்குறோம் 8 மணி நேரம் சர்ஜரியே கிடையாது. அது காம்ப்ளிகேட்டடா இருந்தனால அவங்களுக்கு மறுநாள் டாக்டர் வரும்போது அப்படியே பாக்குறேன், அப்பா அப்பான்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க தேங்க்யூ டாக்டர், எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம், உங்களை நான் பார்க்க வேண்டியது இவ்வளவு பெரிய சர்ஜரிக்கு அப்புறம் நீங்க நடந்து வந்திருக்கீங்க. யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, இவ்வளவு பெரிய சர்ஜரி முடிஞ்சிருச்சா, முடிஞ்சுதான் இதுவே ஒரு கேள்வியா இருக்கு. நானா போன் பண்ணி சொன்னேன், நாளைக்கு நான் டப்பிங் வரேன், நம்ம பேசுவோம், அந்த படம் பேசுவோம் அப்படின்னு. இல்லம்மா ரெஸ்ட் எடுங்கம்மா, பார்க்கலாம், ரெஸ்ட்னா ரெஸ்ட்லயே தான் இருக்கும், வரேன், ட்ரை பண்ணுவோம், பேசி பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு எக்கோ எடுக்கும்போது கூட சொன்னேன் சார், என் ஹார்ட்டை யாரும் திட்டக்கூடாது, பாவம், ஸ்டார்டட் லவ்விங் ஈச் அண்ட் எவ்ரிதிங். இது எல்லாமே ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் யூ. அதுதான் உண்மை. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது மிகப்பெரிய பாடங்கள் கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட, சுஹாசினி கிட்ட, ஸ்ரீபிரியாட்ட, ராஜ்குமார் சார் கிட்ட, இவங்கிட்டலாம் நமக்கு போகவே வேண்டாம். நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால முடிஞ்சதை செஞ்சே தீரணும். அதுக்கு பல மடங்கு கொடுக்கறதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. ஆமாங்க, தாராளமா கொடுப்பாரு. உங்களை கிளைண்ட்னு சொன்னாலும் சரி, உங்களோட ஜீவன் உங்களுக்கு சொன்னாலும் சரி, அம்மா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்கன்றதை நீங்க சொல்லணும். அப்பதான்மா they will understand. அப்படியா, இப்படி, அப்போ கரெக்டு தான் போல, அப்போ நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும், ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவாங்க, அரைகுறையா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அரைகுறையா ஃபாலோ பண்ற இல்லையே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ண, நீ சொல்லிதான் பாரு. ராபிட் 1ஆம் தேதி, இந்த மே 1ஆம் தேதி நிஜம் சொல்லிதான் பாரு என்ன நடக்குதுன்னு. நடக்கலன்னா அப்புறமா கேள இல்ல, கரெக்ட் இல்லையா? அதனாலதான் அப்படி சொல்றேன், சொல்லுங்கப்பா, அப்ப தெரியும், ஹீலிங்க பண்ணுங்க, ஒழுங்கா சேஞ்சஸ் வரும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி, எல்லாருக்கும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றது தானேங்கம்மா இருக்கு. சோ அது நல்லா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சின்ன வழிகள் இதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுக்குது. அட வாங்க, தெரிஞ்சுக்கோங்க, கையை இப்படி வைங்க, வாங்குங்க, கையை இப்படி வச்சு மாட்டோம். சரி, நீ வாய் விட்டு சொல்ல வேணாம், மனசுக்குள்ள யாது நினை. நீ பக்கத்துல இருக்கவங்க தப்பா நினைப்பாங்க, அப்படியெல்லாம் நீ நினைச்சா கூட கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல, மனசுக்குள்ள சொல்ல, அதுக்கு கேட்கும் காது. ஆனா நினைப்பே வேணான்னு வீட்டுல கஜானா திறந்தோன்னு பணம் கொட்டணும்னா எப்படி கொட்டணும்? இல்ல மேஜிக்கா, இந்த மேஜிக் தான் நீங்க செய்யுங்கன்றோம் இல்ல. அதான் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பா, என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஐயோ, நான் அந்த பேப்பர் எடுத்துன்னு வராம போயிட்டேன். 369 பேப்பர்மா, அந்த சக்கர அம்மா கிட்ட பேசிட்டு அன்னைக்கு எழுதி வைக்கிறேன். எப்போ? ஜனவரியில பிப்ரவரியில எழுதி வைக்க. நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்க எப்ப பாப்பீங்க அந்த அதுல எழுதி வச்சிருக்கேம்மா, இதுக்கான மொத்த செலவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுன்னு எழுதியிருக்கேன். அதை எடுத்து அடுத்த பாக்குறேன், கடவுளே இது யாருப்பான்னு நம்புவீங்க, எனக்கு நடக்கிறது யாருப்பான்னு நம்புவீங்கன்னு.
அதே மாதிரி அந்த பிரியாணி இலையில நீங்க சொன்னதுதான் நான் இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் வந்து நீங்க சொன்னதே நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். பிரமிட் ஃபர்ஸ்ட் போட்டு 369 சொன்னதுல இன்டென்ஷன் எழுதி வைங்க அப்படின்னு சொன்னேன். அது அப்புறம் பிரியாணி இலையில எழுதி ஒவ்வொரு பௌர்ணமி ஹீலிங்ல இது பிரியாணி இலை வச்சு ஹீலிங் கொடுத்துருவோம்மா. அம்மா சூப்பர்மா. அது பிரியாணிக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம எழுதுறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு. அவ்வளோ நல்லதுமா அது. என்ன எதை சொல்லி நான் சந்தோஷப்படுவேனே தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா. என்ன சொன்னனோ அதுக்கப்புறம் அடுத்த மாசம் யோசனை பண்ணுவேன். கரெக்டாக தான், சாரிப்பா இது கரெக்டாக தான் நடந்திருக்கு, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்புறம் தான் உட்காந்தேன் கரெக்டாக எண்ணி பார்ப்பேன். கரெக்ட், இந்த பேமெண்ட். ஆமா, பிலீஃப் இருக்கணும். இது வெறும் சாதாரண இலை, இதுல போய் எழுத சொல்றாங்க, இது என்னத்தை நடக்கும்னு நினைச்சு எழுதுனா நான் சாதாரண இலையாவே இருந்துட்டு போறேன்ட்டோம். அது புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பேப்பர் வந்து இது சாதாரண பேப்பர்ல எழுதுனா என்னப்பா அப்படின்னு நீ நினைச்சுன்னா அது சாதாரண பேப்பராகவே இருக்கும். இல்ல இந்த 3க்கு ஒரு பவர் இருக்கு, 6க்கு ஒரு பவர் இருக்கு, 9க்கு ஒரு பவர் இருக்கு, அந்த ட்ரையாங்கிள்குள்ளார எழுதுறதுக்கு ஒரு பவர் இருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் காலையில 3 தடவை, மத்தியானம் 6 தடவை, நைட் ஆகும். அட்லீஸ்ட் ஒண்ணு செஞ்சு பாரு. ட்ரை பண்ணவே மாட்டேன்றாங்கம்மா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் எல்லாரும் பண்ணிடுவோம். நான் சொல்லி நடந்திருக்குன்னு எப்படிமா காட்டுறது? நீங்களா மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க. இது நீங்க சொல்லி அவங்க கேட்டு அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தா பண்ணுவாங்க, நடக்கும்மா. அது யாருக்கு இருக்கோ அவங்க காதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். அவங்க தான் இது மறு ஜென்மம். என் பர்த்டே இனிமே ஜூலை 6 கிடையாது, மார்ச் 25. அப்படி அதுவும் புதன்கிழமை முடிச்சு வியாழக்கிழமையில நான் கண்ணை தந்து நான் பேசுறேன். ஐசியூலயே இருந்துட்டு ரூமுக்கு அனுப்புங்க போதும், இங்க அட்டென்ஷன் நல்லா இல்லை, நீ சும்மா சாப்பிடு. அந்த சிஸ்டர்லாம் பிடிச்சி வல்லுன்றேன், நீ அனுப்புமா, மேல போய் என் ரூம்ல இருக்கிறேன் அப்படின்னு. நானா தான் பாத்ரூம் போவேன்னு. யாருமே டாக்டர் இல்லை அவங்க கேட்டா கூட அனுப்பாதீங்க, எழுப்பி நடக்க விட்டுறாதீங்கன்னு. நான் எந்திரிச்சு நடப்பேன்னு பிடிவாதமா பிடிச்சி, முருகா வாப்பா போகலாம் அப்படின்னு அவரை துணைக்கு கூட்டுட்டு, சிஸ்டர் லாக் பண்ண மாட்டேன், பிலீவ் பண்ணுங்க, நில்லுங்க, பிலீவ் பண்ணுங்க, என்னை நம்புங்கன்னா அந்த பொண்ணு பயப்பட இப்படி பண்றீங்க, ஒன்றும் ஆகாது, வாமா. சந்தோஷங்கம்மா. ஒவ்வொன்றும் நீங்க சொல்றதெல்லாம் இத்தனை நாள் பேசாதனால எனக்கு தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்குதாம்மா நானே இதெல்லாம் பேசுறேன். நான் பேசுறது யாருமா கேக்குறாங்க? வீட்டுல இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்க நம்பவும் மாட்டாங்க. அதனால நான் குவைட்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து இந்த அம்மா நம்ம வீட்டுல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்காங்க. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க இந்த வேலை செய்யாதீங்க, அந்த நான் செய்வேன், என்னால முடியும் செய்வேன், முடியலன்னா உட்காந்துப்பேன். என் உடம்பு சொல்லும், இது போதும் உட்காருன்னா உட்காந்துப்பேன், வேலை செய்யணும் செய்வேன். இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டேன் பேசி. நாளைக்கு போய் டப்பிங் பாருங்க. எனக்கு வந்து நீங்க ஆபரேஷன் பண்ணி முன்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் மீட் பண்றப்ப பேசுறீங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கீங்க. நடுவுல நிறைய விஷயம் எனக்கு சொல்லி சும்மா கதை சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ சினிமால நீங்க கதை சொன்ன மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும். அதுக்கெல்லாம் புள்ளியார் சுழி போட்டது பாக்கியா. நன்றி பாக்கியா தான். பாக்கியா நீங்க நல்லா இருப்பமா. இந்த நல்லா வந்து அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு எனக்கு. அதான் இப்போ குழந்தைங்க நல்லா இருக்காங்களான்னு எடுத்த உடனே கேட்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்ட்டு நல்லா உங்களுக்கு சொல்ற லெட்டர் தான் போட முடியும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா கால் பேசுவாங்க. அங்க இருந்து அவங்க தான் லெட்டர் எழுதுற பழக்கம் வரட்டுமா? எல்லாம் விட்டுட்டாங்க. எஸ்ன்றத கூட வெறும் எஸ் போட்டு இப்படி டைப் பண்ண கத்துக்கிட்டேன். ஃபுல்லாவே டைப் ஆனா நான் ஃபுல்லா தான் டைப் பண்ணுவேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டைப் பண்றதுக்கு சோம்பேறித்தனம்னா வாய்ஸ் நோட் அனுப்புறீங்க. ஃபுல்லா பக்கமா லெட்டர் எழுதுவோம். அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு 2 பேருக்கு தனித்தனி லெட்டர். அவங்களும் அந்த லெட்டர்ல அப்படியே பொம்மை எல்லாம் வரைஞ்சு டெக்கரேட்டிவா பயங்கர சூப்பரா அனுப்பாங்க. ஆக்சுவலா அந்த லெட்டர் போடுற பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. அது எழுதி முடிச்சோடனே மைண்ட் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க. அதனால நீங்க சொன்னதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அதனால நான் சொல்றேன், 3 தடவை எழுது, 6 தடவை எழுது, 9 தடவை எழுதுனா
எப்படி எழுத எழுத இந்த விரலுங்களுக்கு பிராக்டிஸ் ஆகுதோ, இந்த விரலுங்க ஞாபகப்படுத்தி அதுங்களுக்கு சொல்லுதோ, அதுக்காக தான் 3, 6, 9 தடவை எழுதுன்றோம். 555னா 555 இப்படி எழுதுன்றோம். அது அவங்களுக்கு புரியல. அதனால அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது எழுது. நீங்க சொன்னது தான் நான் ஃபாலோ பண்றேன். அதனால தான் குருன்றேன். சந்தோஷமா.